மேற்கு தாம்பரம் வசந்த் நகர், கங்கா நகர், சமத்துவ பெரியார் நகர், வெங்கடேஸ்வர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள காற்றுகளை கழுகு பார்வையில் காணலாம். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைகிறார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள். மேற்கு தாம்பரம் வசந்தம் நகர், கங்கா நகர், சமத்துவ பெரியார் நகர், வெங்கடேஸ்வர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள காட்சிகளை கழுகு பார்வையில் காணலாம். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைகிறார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மேற்கு தாம்பரத்துல இந்த கிஷ்கிந்தா சாலையினுடைய வலது பக்கம் பார்த்தோம்னால் இந்த பகுதி எல்லாம் வசந்தம் நகர், கங்கா நகர், சமத்துவ பெரியார் நகர், வெங்கடேஸ்வர நகர் ஆகிய குடியிருப்பு பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி அடையாறு கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. நேற்றைய தினம் இந்த பகுதியில வெள்ளம் சூழ்ந்தது. ஒரு 15 அடி வரை வெள்ளம் சூழ்ந்திருந்தது. இந்த பகுதிக்கு படகில் சென்று அங்கு எவ்வாறு மீட்பு பணிகள் நடைபெறுகிறது, இன்னொன்று எவ்வாறு அங்க பாதிப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் பதிவு செய்திருந்தோம். இன்றைய தினம் பார்க்கும்போது அங்கே வெள்ளம் சற்று வடிந்திருக்கிறது. அதாவது இந்த அடையாறு கால்வாய், இந்த காட்சியை பார்க்கக்கூடிய அந்த கால்வாய் அடையாறு கால்வாய். இந்த அடையாறு கால்வாய் அடையாளம் தெரியாத அளவிற்கு மூழ்கி இருந்தது. குடியிருப்பு பகுதிகளும் அடையாறு கால்வாயும் சுத்தமாக அடையாளம் தெரியாமல் முழுமையாக அந்த அளவிற்கு வெள்ள நீர் சென்றது. இன்றைய தினம் அது வெள்ள நீர் சற்று இப்ப வடிந்திருக்கிறது. ஆனால் குடியிருப்பு பகுதியில மட்டும் இன்னும் அந்த வெள்ள நீர் வடியாமல் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் அடையாறு கால்வாயில் செல்லக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் சென்றால்தான் இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ள நீரை அங்கிருந்து வெளியேற்ற முடியும், அடையாறு கால்வாய்க்கு வெளியேற்ற முடியும் என்பதனால இன்னும் இந்த குடியிருப்பு பகுதியில் மட்டுமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதே வேளையில வெள்ளம் சூழ்ந்த பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளில் மாடிகளின் மீது பல குடும்பங்கள் வசிப்பதை பார்க்க, ஒவ்வொரு வீட்டு மாடிகளிலும் குறைந்தபட்சம் 20 நபர்கள் மாடியின் மீதுதான் வசிக்கிறார்கள். இந்த காட்சிகளில் இந்த ட்ரோன் காட்சிகள் மூலமாகவே இதை பார்த்தோம். அதே போல தொடர் மாடிகளின் மீது நின்று உதவிகள், அதாவது உணவுப் பொருட்களோ மற்ற உதவிகளோ போன்ற மீட்புகளோ போன்ற உதவிகள் கேட்டவாறு இருக்கிறார்கள். சற்று வெள்ளம் வடிந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விட்டு வெளியேறி அவர்கள் ஒரு இடுப்பளவு தண்ணி இருக்கிறதுனால அதன் மூலமாக இவர்கள் நடந்தே கரை செல்கிறார்கள். கிஷ்கிந்தா சாலைக்கு கரை சேர்ந்து வருகிறார்கள்.